கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அந்த 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அதாவது என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் பிரபு என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராய இயேசு சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். கீழே வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம், நம்ம கலங்குகிறோம். நம்ம அநேக காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நிறைய காரியங்கள், அநேக காரியங்களை நினைத்து நாம் எதிர்காலத்தையோ நம்ம பிள்ளைகளை குறித்தோ ஏதாவது ஒரு காரியத்தை நாம் நினைத்து நம்ம பயப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தில் கலக்கம் உண்டாகிறது. ஆகவே கலக்கமும் பயமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம இழந்து போகிறோம். ஆனால் இயேசு சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று சொல்கிறார். அதாவது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அந்த முதல் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலேயும் என்னிடத்திலையும் விசுவாசமாக இருங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நீங்கள் என்னிடத்தில் விசுவாச நம்பிக்கையாக இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உண்மையாக நாட்களில் தேவனிடத்தில், இயேசுவினிடத்தில் நம்ம நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த நாட்களில் நீங்கள் எதை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, தேவன் நிச்சயமாய் அந்த பயத்தையும் அவர் கலக்கத்தை அவர் மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்களை பயமுறுத்துகிற, உங்களை கலங்க பண்ணுகிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி, எதனால என்பதை ஆண்டவராக இயேசு அறிந்திருக்கிறார். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருடைய சமாதானத்தையே அவர் உங்களுக்கு தருகிறவர். அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருகிறவர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் அவர் மாற்றுவார். அவர் மகிமைப்படுவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.